ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன். எப்போவுமே விலாக் போடுறேன் நானே. இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். அதாவது மாப்பிளை சம்பா ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2½ கப்பு வந்து இந்த மாப்பிளை சம்பா ரைஸ் கூட ஒரு 1/2 கப் வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப்பு வந்து அந்த டம்ளரில் 1/4 டம்ளரை வந்து உளுந்தும் கொஞ்சம் வெந்தயமும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தாங்க ஊற வச்சுட்டேன். அதுக்கிடையில் சைமல்டேனியஸாக செல்ஃப்லாம் ஏற கட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், உளுந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டேங்க. உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும். எப்படி இட்லிக்கு ரைஸ் இருக்கோ அதே தான், இது அரிசி மாதிரி தான். இதுக்கு எப்படி நம்ம ரவை பதத்தில் அரைக்கிறோமோ அதுமாரி அரைச்சி வச்சுட்டேங்க. வச்சுட்டு நைட்டே நான் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட், அயன் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குங்க. எப்போவுமே சாதா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு எப்போயும் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்தமாரி திணை சாமை இந்தமாரி மாப்பிளை சாம்பா கருப்பு கவுனி அரிசிலாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் மேட்சிங்காக வந்து புதினா சட்னி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.